யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்த ரொம்ப மெதுவாக கொஞ்சம் தயங்கி உங்ககிட்ட வந்து சொல்லுது, எனக்கு இந்த கேம் பிடிக்கல, இந்த ஆக்டிவிட்டி இந்த மியூசிக் கிளாஸ் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு பேரண்ட்டாக நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த குழந்தை சொல்கிறது ஒரு கேமை பற்றியோ ஒரு ஆக்டிவிட்டியை பற்றியோ மட்டும்தான். ஆனால் ஒரு பேரண்ட்டாக நமக்கு கேட்குறது வேறு ஏதோ. கரெக்டு தானே? எஸ், இன்னைக்கு எபிசோட் இஸ் அபவுட் பேரண்ட்ஸ் and the invisible pressure we put on our children. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஜஸ்ட் அபவுட் எனிதிங்கோட தமிழ் பாட்காஸ்ட். இந்த மாதிரி ஒரு காமன் சீன் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு காலையில் சாட்டர்டே சண்டே ஒரு 6-7 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் வந்து எந்திரி இன்றைக்கி ஒரு கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து எழுப்பி விட்டு அனுப்பிட்டு இருப்பாங்க. அது இல்லைன்னா இன்னொரு பக்கமான சீன் இருக்குது. அது என்னென்னா, அப்பாக்கள் பொதுவாக 6-7 மணிக்கு ஒரு பேட்டை வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு டென்னிஸ் ராக்கெட்டை வச்சுக்கிட்டு, இல்லை ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க. வா, ப்ராக்டிஸ்க்கு போகலாம், நீ அடுத்த தோனி ஆகணும், நீ அடுத்த மைக்கேல் ஜோர்டன் ஆகணும், அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆம்பிஷனோட வெயிட் பண்ணிருப்பாங்க. ஹானஸ்ட்லி நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இதெல்லாம் எதனால் வருது? ஒரு லவ்னால தான் வருது. பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சம்வேர் பிட்வீன் என்கரேஜிங் எ சைல்ட் அண்ட் புஷிங் தெம் நாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைனை வந்து கிராஸ் பண்ணுறோம். அந்த லைன் எங்கே இருக்குது அப்படின்னு கூட சில பேருக்கு தெரியாமல் போயிடுது. ஒரு பாயிண்டில் எங்கே போய் முடியும்னா, அந்த குழந்தை வந்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற அந்த லைனில் போய் நிற்கும். சரி, நான் முதல்ல சொன்ன அந்த லைனுக்கு திருப்பி வரோம். எனக்கு இனிமேல் இந்த கேமோ இந்த ஆக்டிவிட்டியோ பிடிக்கல. இதை கேட்ட உடனே ஒரு பேரண்ட்டாக நம்ம மனசில் என்ன தோணும்? ஐயோ, இந்த குழந்தை வந்து தோற்றுருமோ, நம்ம போட்ட எஃபர்ட் பணம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சோ, இந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக யோசிப்போம். ஆனால் ஒரு குழந்தை நான் குவிட் பண்ணுறேன்னு சொல்கிறது ஒரு ஃபெயிலியர் இல்லை, அது ஒரு எண்டு கார்டும் இல்லை, அது நடந்துருமோ இல்லை அப்படின்றது தெரியும். அது என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ எனக்கு இது பிடிக்கல, நான் இதை என்ஜாய் பண்ணல, வேறு ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், மேபி அது பிடிக்கலாம், அவ்வளவுதான். பட் ஆனால் பேரண்ட்ஸ் பயப்படுறது அவங்க குவிட் பண்ணுறதுனால இல்லை, அவங்க கண்ட கனவுகள் எல்லாம் உடஞ்சி போகுது அப்படின்ற ஒரு வருத்தம் தான். என்ன தான் நடக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக போய் பார்ப்போம். முதல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு கொஷின், எதனால் உங்கள் குழந்தைய நீங்கள் ஒரு கேம்லேயோ ஒரு ஆக்டிவிட்டிலேயோ போய் சேர்க்குறீங்க? இது மூலமாக தான் ப்ரெஷர் எங்கேருந்து வருது அப்படின்றது தெரிய வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, சில பேரண்ட்ஸ்க்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கும், அது நிறைய காரணங்கள்னால அன்ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அது அவங்களுடைய குழந்தை மூலமாக நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எக்ஸாம்பிள், ஒரு அப்பா ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும்னு நினச்சிருக்கலாம், அது நடக்காதனால குழந்தை ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பா அவங்களோட ட்ரீமை அவங்க குழந்தைகிட்ட பாஸ் பண்ணுறாங்க. அது அந்த குழந்தைக்கு ஒரு பேர்டனாக மாறுது, நாட் ஆக்சுவலி எ ட்ரீம் ஆஃப் த கிட். கரெக்டு தானே? ரெண்டாவது, சில பேரண்ட்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிக்கெட் மாதிரி. அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜ் கிடைக்கும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், ஒரு நல்ல வேலை கிடைக்கும், இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி ரீசன் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. வெரி வேலிட் பாயிண்ட், தப்பே இல்லை. பட் ஆனால் அந்த சைல்டுக்கு அந்த ஸ்போர்ட் பிடிச்சிருக்கணும், அந்த ஆக்டிவிட்டி பிடிச்சிருக்கணும். கரெக்டாக? மூணாவது, ரொம்ப காமனாக நடக்கிறது இப்போது ஒரு கம்பேரிசன் திங். பக்கத்து வீட்டில் ஒரு பையன் டென்னிஸ்க்கு போகிறான், எதிர்த்த வீட்டில் ஒரு பொண்ணு மியூசிக் கிளாஸ் போகுது. நம்ம பையன் நம்ம பொண்ணு போகலைன்னா நாம் வந்து பின்னாடி தங்கிடுவோம், அதனால் நம்மளும் அனுப்புகிறோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. ஸோ அது இன்னொரு ரீசன். அப்படி அனுப்புறதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் பேசிக்காக ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த குழந்தை அந்த கேமை முழுசாக கூட கற்றுருக்காது, அதை என்ஜாய் பண்ண கூட சுத்தமாக ஆரம்பிச்சிருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாம் ரிசல்ட்டை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நாம் கம்பேர் பண்ணுவோம். ஓகே, அவங்க எப்படி விளையாடுறாங்க பாரு, நீ இன்னும் நல்லா விளையாடணும், நீ இன்னும் அவங்கள மாதிரி பாடணும், அவங்க கப்பு வாங்கிட்டாங்க, நீயும் ஒரு கப்பு வாங்கணும் அப்படின்னு அவங்க மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கே தெரியாமல் ஒரு இன்விசிபிள் ப்ரெஷரை வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடுவோம். அதனால் அந்த குழந்தை அந்த கேமை என்ஜாய் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரெஷர்லேயே வந்து இருக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னென்னா, சைட்லைன் கோச்சிங். இது இப்போ ப்ரெவலண்ட்டாக ரொம்ப நான் நிறையா பார்க்குறேன். அண்ட் எஸ்பெஷலி டேட்ஸ் வந்து இதை கொஞ்சம் நிறையா பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து உட்காந்து கேம் பார்க்கும்போது குழந்தைகிட்ட வந்து ஒரு பயங்கரமான கோச்சிங் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ வந்து இந்த பாலை எப்படி ஆடணும், நீ வந்து இந்த கோல் எப்படி போட்டிருக்கணும், நீ வந்து இப்படி பாடிருக்கணும் அப்படின்னு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
அது ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த குழந்தை பயங்கரமாக வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணுறாங்க. நல்ல எண்ணம் தான். பட் இன்டைரக்ட்லி அது அந்த குழந்தைக்கு பயத்தை வந்து க்ரியேட் பண்ணுது. ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குது, இப்போ பயம் இருக்குது. என்ன பயம்? ஒருவேளை நாம் ஒழுங்காக பண்ணலன்னா நாம் அப்பா அம்மா நம்மளை திட்டுவாங்களோ, ஆர் நாம் வந்து அவங்கள லெட் டவுன் பண்ணுறோமோ, அவங்க இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, நாம் அவங்கள ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சிடலையோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வந்துடும். அதனால் அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா சுற்றி இருக்கிறவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவே வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, நான் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்த பண்ணால் இவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, ஸோ அது பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் அது போகும். அவங்களால அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியாது. சேட் பார்ட் என்ன ஆகிடும்னா, அவங்க வந்து அதை ஒரு டெய்லி சோர் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களே இதை பிக்சர் பண்ணி பாருங்கள். ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கேமு ஆர் தெரியாத கேமை வந்து போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பேரண்ட்ஸோட ப்ரெஷர் அவங்க மேலே ஆல்ரெடி இருக்குது, பயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் அப்போ அவங்க பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவங்க பேரண்ட்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்க மனசில் இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் அந்த குழந்தையோட மென்டாலிட்டி நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். அது எப்படி ஃபீல் பண்ணோம்? ஐயோ, நம்மளால் இதை பண்ண முடியலையே, நம்ம வேஸ்ட்டு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ன் அவுட் அவங்களுக்கு நேச்சுரலாக வந்து வந்துடும். அண்ட் அவங்களுக்கே அவங்க மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, நம்மளால் வந்து பெரிய விஷயம்லாம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். அண்ட் பெரும்பாலும் பேரண்ட்ஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, பயங்கரமாக ப்ரெஷர் போட்டோன்னா கிட்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க, அவங்க வந்து பெரிய ஆளாக வந்துடுவாங்க அப்படின்ட்டு. ஒரு குழந்தை ஒரு விஷயத்த ஒரு லவ்வோட, ஒரு ஜாலியாக, ஒரு ட்ரைவோட, ஒரு பேஷனோட பண்ண ஆரம்பித்தாதான் அவங்க ஜென்ரலாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அண்ட் ஈவன் அதில் அவங்க வந்து ஃபெயிலியர் சந்திச்சாலும் அவங்களே வந்து அதுலேருந்து மீண்டு வந்து இது எனக்கு பிடிச்சது, நான் எப்படியாவது நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ட்ரை பண்ணி வருவாங்க. அண்ட் வரலனாலும் பரவாயில்ல, they will be at peace with it. அண்ட் இன்ஃபேக்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, the kids who actually make it to the top, அவங்க யாருன்னா யூஸ்வலி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. they are not demanding, they let them explore, they don't force them, they don't pressurize them. சப்போர்ட் வேறு, ப்ரெஷர் வேறு. ஒரு பேரண்ட்டாக நம்ம என்ன விஷயம்லாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம அவங்கள என்கேஜ் பண்ணும்போது நாம் அவங்கள்ட்ட கேட்கணும், அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கணும். அண்ட் கேட்டதுக்கப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நாம் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு சின்ன சக்ஸஸ், சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ரிசல்ட்ஸ் ஓரியன்டாக நம்ம வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணதை வந்து ஸ்டாப் பண்ணோம். அண்ட் தட் வில் பி அ பிக் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் தம் ஆக்சுவலி. அண்ட் தென் மூணாவது வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை 2-3 வருஷம் ட்ரை பண்ணிட்டு குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அஃப்கோர்ஸ் டியூ டு வேலிட் ரீசன்ஸ், அண்ட் நீங்கள் அதில் வந்து ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தென் ப்ராபப்ளி தட் வில் நாட் பி a குட் திங். ஸோ நீங்கள் வந்து அவங்கள குவிட் பண்ண விடுறது பெட்டர். அண்ட் ரிமெம்பர், குவிட்டிங் இஸ் நாட் அ ஃபெயிலியர். அண்ட் அவங்க வந்து வேறு சில ஆக்டிவிட்டீஸ் ட்ரை பண்ணி அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்க வந்து கண்டுபிடிச்சிப்பாங்க. அண்ட் தே வில் ஃபைண்ட் தேர் இன்னர் காலிங். அண்ட் ஃபைனலி நாம் அவங்களோட மேட்சஸ்க்கோ ஈவெண்ட்ஸ்க்கோ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் போய் அதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணணும். நீ பண்ணுற விஷயத்த பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும், எங்கள் அப்பா அம்மா வந்து இங்கே இருந்தாங்கன்னா நான் பண்ணுறதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க, அதனால் அவங்க இங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஹாப்பியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஐயோ அவங்க இங்கே இருந்தாங்கன்னா நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னா திட்டுவாங்களே அப்படின்னு ஒரு பயத்தோடு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வேண்டாம். ஸோ இதில் கடைசியாக என்னோட புரிதல் என்னவாக இருக்குன்னா, எல்லா பேரண்ட்டும் அவங்க பண்ணுற விஷயத்துக்கு பின்னாடியே ஒரு வேலிட் ரீசன்ஸ் இருக்கும். அது இருந்தால் அது ஓகே. அண்ட் ஒவ்வொரு பேரண்டிங் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இட்ஸ் பிட்வீன் த பேரண்ட் அண்ட் த சைல்டு. ஒவ்வொரு சைல்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டிஃபர் ஆகலாம். நான் பொதுவாக என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன்னா, ஒரு குழந்தை வந்து அந்த ப்ரெஷர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியுது, நிறைய விஷயங்களை பண்ண முடியுது அப்படின்னா பர்ஃபெக்ட்லி ஃபைன், தெர் இஸ் நோ ப்ராப்ளம். பட் தெரிஞ்சோ தெரியாமல் சில குழந்தைங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் இன்டெரக்ட்லி இட் மைட் பிரேக் தம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேட்டர்ன்ஸ் தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதாவது நம்ம வந்து பேரண்ட்ஸ் ரியலைஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணாங்கன்னா தட் வில் பி ரியலி கிரேட் ஃபார் தெம் அண்ட் த சைல்டு ஆல்சோ. அண்ட் எஸ், நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு சாம்பியனை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பல விஷயங்கள் நம்ம பசங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதில் எந்த தப்பும் இல்லை.
பட் அந்த ப்ராசஸில் அவங்க அந்த கேமை என்ஜாய் பண்ணுறாங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆகுதா, அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். ரிமெம்பர் ஒன் திங், ட்ராஃபி, மெடல், சக்ஸஸ், கப் இதெல்லாம் விட சின்ன வயசில் நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த குழந்தை மனசில் இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஜாய், அந்த ஃபன் ஃபேக்டர். அது நம்மளுக்கு கொடுக்காம அந்த குழந்தைய ஒரு ப்ரெஷர்லேயே இருந்தோன்னா இட் வில் பி ரியலி நாட் குட் ஃபார் தி ஃப்யூச்சர். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்க நினைக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் மியூசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் கொடுங்க. அதோடு சேர்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அண்ட் கொஞ்சம் சாய்ஸும் கொடுங்க. அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் பெட்டர் டு சிட் பேக் அண்ட் லெட் தம் லீட். இந்த எபிசோடை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களை சீக்கிரமாக இன்னொரு எபிசோடில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, thank you so much.